கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். சிறு வயதிலிருந்தே நீங்கள் தனியாக இருந்தாலும் தளிப்பனாத ஒரு நபராகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். உங்களிடம் எத்தனையோ நபர்கள் பேசுவார்கள், எத்தனையோ நபர்கள் விட்டு செல்வார்கள். இருந்தாலும் எதை பற்றியும் நீங்க சலிப்படைய மாட்டீங்க. நம்முடைய வேலை என்ன, நம்முடைய போக்கஸ் என்ன, நம்மளுடைய கோல் என்ன என்பதில் மட்டுமே உங்களுடைய எண்ணங்கள் சிறு வயதிலிருந்து உங்களுக்கு இருப்பதனால் மட்டுமே இன்னும் ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் நிச்சயமாக வந்து கொண்டே தான் இருப்பீர்கள். உங்கள் மனதில் ஒரு தனி உலகமானது எப்போதுமே இருக்கும். மற்ற குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்துக் கொண்டிருப்பீங்க. இந்த விளையாட்டு எப்படி தோன்றியது, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது, இப்படியே நம்முடைய வாழ்க்கை போய்விடுமோ என்றெல்லாம் உங்களுக்கு யோசனைகள் சிறு வயதிலே உங்களுக்கு தோன்றியிருக்கும். ஏனென்றால் நீங்கள் மற்ற நபர்களைப் போல வாழ நினைக்காத ஒருவர்கள். எப்பொழுதுமே உங்களுடைய வயதை விட அதிகமான நபர்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களைத்தான் நீங்கள் எப்போதுமே யோசிப்பீங்க. அதனாலேயே மற்ற நபர்களை விட நீங்கள் எப்போதுமே முன்னோடி போல நடந்து கொண்டே தான் இருப்பீர்கள். இன்னும் சில நேரங்களில் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்ததால் இவர் எதையோ உள்ளுக்குள் வைத்துக் கொண்டு இருக்கார் என்று பெரியவர்கள் உங்கள் மீது நினைத்திருப்பார்கள். அது உண்மையும் தான். நீங்கள் எல்லாரிடமும் ஓப்பனாக இருக்க மாட்டீங்க. மனதிற்குள்ள இருப்பதை அனைவரிடமும் நீங்கள் ஓடிப்போய் கூறிவிட மாட்டீங்க. உங்கள் உண்மையான உணர்ச்சிகளை யாருக்காவது காட்டுவது மிகவும் அரிது. ஆனால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு ரொம்ப பழகியிருந்தால் மட்டுமே அந்த ஒரு நபரிடம் உங்களுடைய மனதிற்குள் இருப்பதை எப்பொழுதாவது நீங்க காட்டுவீங்க. அல்லது யாரிடமும் நீங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்போதுமே காட்ட மாட்டீங்க. அது எல்லாத்தையும் நீங்க மனதுக்குள்ளேயே தான் வைத்திருப்பீங்க. ஆனா நீங்க வளர வளர உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பேட்டானது ஆரம்பித்தது. நீங்க எல்லாருக்கும் உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு தேவையான நேரத்தில் யாரும் இல்லாத நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஒரு நண்பர் பிரச்சனையில் இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்காக ஓடுவீங்க. ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையே போனாலும் சரி, அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு அந்த நண்பரின் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு போக வேண்டும் என்று நினைத்து எத்தனையோ தடவைகள் அவங்களுக்கு நீங்க உதவியையும் உங்க வாழ்க்கைக்குள்ள செய்து கொடுத்திருக்கீங்க. ஆனா ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த போது நீங்கள் எதிர்பார்த்தவர்கள் யாரும் அருகில் இருந்தது கிடையாது. அந்த தருணங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தத்தை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். நான் எல்லாருக்காக இருக்கிறேன், ஆனால் எனக்காக யார் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்து அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் வரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல சொத்து பிரிவினையால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட விரிசல் இன்னும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. பூமிக்காரகன் செவ்வாயும் பூர்வ புண்ணிய அதிபதியும் உங்கள் ராசிக்கு சாதகமற்ற வீடுகளில் அமரும் பொழுது பூர்வீக சொத்துக்களாலோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலங்களாலோ பெரும் ஒரு சொத்து சிக்கல்களும் உறவுகளுக்குள்ள பிரிவும் ஏற்பட்டு அது உங்களுடைய மனதையும் உங்களையும் இன்னும் அதிகமாக காயப்படுத்தி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தது. சொத்தும் பணமும் இன்று வரும் நாளை போகும். ஆனால் உடன் பிறந்த பாசம் முக்கியம் என்று நீங்கள் நினைத்ததால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய உடன் பிறந்தவர்களையும் உங்களுடைய உறவினர்களையும் நீங்க தேடி போனீங்க. ஆனால் அவர்கள் அனைவருமே உங்களிடம் இருக்கக்கூடிய சொத்தையும் பணத்தையும் மட்டுமே தேடி வந்தார்கள். அதை நீங்கள் அறியாமல் விட்டதால் அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். சொத்துக்காக உங்களை ஒரு எதிரியை போல பார்த்தபோது மனிதர்களின் சுயரூபம் உங்களுக்கு பெரும் ஒரு அதிர்ச்சியவை தேடி கொடுத்தது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை கொடுக்காமல் ஏமாற்றியது மட்டுமல்லாமல் அதற்காக உங்களை நீதிமன்ற படி ஏறவும் வைத்திருப்பார்கள். அல்லது பஞ்சாயத்து என்ற பெயரில் அவமானப்படுத்திய நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அவர்களாகவே வந்து உன்னுடைய சொத்தும் எனக்கு சரிபாதி வேண்டும் என்று கேட்டிருந்தால் நீங்களே உங்களுடைய சொத்தில் பாதியவோ நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா அந்த நபர்கள் அப்படி செய்யாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய மொத்த சொத்தையும் எப்படியாவது அபகரிக்க வேண்டும், உங்களை எப்படியாவது ஆண்டியாக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விளையாடிய நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதுவும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே இதுவரை முடிந்த நாட்கள் முடிந்துவிட்டது. இனிமே வரக்கூடிய நாட்களிலாவது நீங்கள் தெளிவாக இருங்கள். தெளிவாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும். இல்லை என்றால் அனைவருமே உங்களை முட்டாளாக மாற்றிவிட்டு போய்விடுவார்கள் என்கிற விஷயத்தை நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் அறிந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாக நடக்க வேண்டும் என்றால் சனிக்கிழமை நாட்கள்ல இந்த வழிபாடை நீங்க பண்ணணும். கும்பம் ராசியான நீங்கள் உங்களுடைய அதிபதியாகிய சனி பகவானுக்கு சனிக்கிழமை நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை நீங்க பண்றது மூலியமா எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் ராசிநாதனான சனி பகவானின் முழுமையான ஆசையை நீங்கள் பெற்று கடந்த கால ஜென்மசனியின் எஞ்சிய வடுக்களை முற்றிலும் துடைத்தெறிய வரவிருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சனிக்கிழமை வழிபாடு உங்கள் வாழ்க்கையவை தலைகீழாக மாற்றப் போகிறது. அது தலைகீழாக மாற்றுவது மட்டுமல்லாமல் இன்னும் நல்லதையும் நல்ல சில விஷயங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதனை நீங்கள் சரியாக பயன்படுத்துவதன் மூலம் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். சனிக்கிழமை தோறும் அதிகாலையிலோ அல்லது மாலை வேளையிலோ நவக்கிரக சன்னதியிலோ அல்லது ஆஞ்சநேயர் ஐயப்பன் சன்னதியிலோ நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு எல் தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். உங்களை சுற்றி இருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் வறுமையும் பொய்யான குற்றச்சாட்டுகளும் உங்களை விட்டு அது நிச்சயமாக ஓடிவிடும். அல்லது மாலை நேரத்தில் சென்று உங்களுடைய அதிபதிக்கு அர்ச்சனை செய்துவிட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்லி நீங்கள் அங்க வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும். இதனையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து பார்க்கலாம். இதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவிடாமல் இது நிச்சயமாக தடுத்து கொடுக்கும். ஆனால் நீங்கள் மனதார இதனை நினைத்து நீங்கள் செய்ய வேண்டும். மனதார நீங்கள் இதை செய்தால் போதும். இதனால போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுதா இல்லையா என்பதை நீங்களே கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அந்த சனியின் சுப கதிர்வீச்சுக்கள் உங்கள் வீட்டில் இறங்கி உங்களுடைய பலனை அள்ளி கொடுக்கும். இந்த வழிபாட்டின் மூலம் உங்களின் அத்தனை தடைகளும் பனி போல விலகி வெற்றியின் வாசல் திறந்து உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கிறது. நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் நிச்சயமாக நல்லதையும் நிச்சயமா தேடி கொடுக்கும். சாமர்த்தியமாக நீங்கள் செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மாறிவிடுவீங்க. ரசனை தன்மையில் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அந்த மாற்றத்தினால் இன்னும் நல்லது மட்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். திட்டமிட்ட பணிகள் எல்லாமே நிறைவேறி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை நீங்கள் குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. மற்றவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க தலையிடுவதை குறைத்து உங்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுவே போதுமான அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாயங்கள் அடைவீங்க. பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தது நிச்சயமாக நிறைவேறும். மனைவிருத்தி சார்ந்த முயற்சிகள் கைகூடி வந்து அதுவும் இன்னும் நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனமாக பார்க்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.